محمد نبينا بنور هدينا به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من قام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الكريم صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையமாய் எல்லாம் அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றியவனாக இதுவரை நான் ஆற்றும் செய்த சகைக்கும் சிறப்புக்குரிய ஆளுநர்களே சகைக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ்வின் அருளும் ஹஜ்ரத் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாதும் என்றும் கிடைக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் நம்ம எல்லாம் நாடி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை விரும்பி இருக்கிறான். இங்கே கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். உதாரணத்துக்கு இஷா தொழுகையில ஆரம்பித்து இப்போ தராது வரை ஒரு 27 ரக்காய் தொழுந்திருக்கிறோம். 27 தடவை நின்று இருக்கிறோம். அதில் உள்வல்ல அலந்து இருக்கிறோம். அதுக்கு பிறகு ருக்குவுக்கு போயிருக்கிறோம். சுபான ரப்பியல் அலீம் அல்லாஹ்ட்ட சொல்லணும், அப்பே மகத்துவமிக்க இறைவனே நீ தூய்மையான சொல்லணும். அடுத்து ருக்குவுக்கு போனோம். ஒரு 54 வருது. இப்போ 54 சுபான ரப்பியல் ஆலா உயர்வான என் இறைவனை தூய்மையானு சொன்னோம். இப்போ இவ்வளவு தொழுவு வச்சாலா இப்போ நான் சொல்ற ஒன்னையாவது ஏற்றுக்கிட்டான்னா போதும், வேற ஒண்ணுமே நமக்கு தேவையில்லை. சுபான ரப்பியல் ஆலான்னு அல்லாஹ்ட்ட படுத்துட்டோம். தெளிவாக உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, நீ தூய்மையான படுத்துட்டோம். இந்த ஒண்ணு ஏற்றுக்கிட்டா போதும், அல்லாஹ் ரஹ்மத்து கொட்ட ஆரம்பிச்சோம். ஆனால் இந்த விஷயத்துல நல்லா கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் நாம தான் அதை சரியாக பயன்படுத்துறதில்லை. இந்த ரமலான் வரும்போது இது இந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆன் இறங்கிய மாதத்தில் இன்னைக்கு குர்ஆனை ஓத கேட்டோம். ஆனால் இப்படி நம்ம ஓதி இருக்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் இருக்கிற காலம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அதையெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரமலான்ல ஓதி காட்டுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இறந்து போகிற வருஷத்தில் 2 தடவை குர்ஆன் ஓதி காட்டிட்டாங்க. அப்போ பெருமானார் சொல்றாங்க, நான் இறந்து போகிறேன்னு தெரியுது, 2 தடவை ஓதி காட்டிட்டாங்க. குறைஞ்சது ரமலான்ல ஒரு குர்ஆனாவது நம்ம முடிச்சிருக்கோமா? இப்போ நம்ம எல்லாம் ஓதுனவங்க தான், ஓதாமல் இல்லை. நம்மளை பெற்றவங்க தொடர்ந்து வச்சாங்க, ரொம்ப செலவு பண்ணி திறந்து வச்சாங்க, ஹஜ்ஜுக்கு அத்தியாபம் திறந்து வச்சாங்க. என் பிள்ளை அது ஓது, என் பிள்ளை இது ஓதுன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நாம் ஓதி இருக்கிறோமா? ஓதுனால் நம்ம குர்ஆனுக்கு நம்ம நோன்பு வச்சதுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. ஆனால் ஏன் குர்ஆன் ஓதல? குர்ஆனை மட்டும் நாம் எந்த மொழி வேணாலும் படிக்க, 10 வருஷம் விட்டுடுங்க, திரும்ப அதுக்கு படிச்சிட முடியும். குர்ஆனை மட்டும் படிக்க முடியாது. நீங்கள் 1 வருஷம் தொடரும் இல்லையா, அது ஓடே போயிடும். உங்களை கட்டி வைங்க, டெய்லி கொஞ்சமாக ஓதுங்க. அது யாருடைய வார்த்தை? அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னது ஜிப்ரீல் கொண்டு வர, ஜிப்ரீல் அல்லாஹ் சொன்னான். ஜிப்ரீல் நேரா கொண்டு வந்து பெருமானார்ட்ட கொடுத்தா, அல்லாஹ் யாரு? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னான். என்கிட்ட சொன்னான், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த குர்ஆன் நேரா அல்லாஹ்ட்ட வந்தது. இதை நான் தான் இறக்கி இருக்கிறேன், நான் தான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டான். நான் தான் இறக்கி இருக்கேன், நான் தான் காப்பாற்றுவேன். இதுக்கு முன்னால 3 வேதங்கள் கொடுத்தோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேதம் கொடுத்தோம், மூசாவுக்கு வேதம் கொடுத்தோம், அதுக்கு ஈசாவுக்கு வேதம் கொடுத்தோம். அந்த 3ஐயும் மாற்றி தொலைஞ்சிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு விளையாடிட்டாங்க. அவங்கள்ட்ட வேதமே இப்போ இல்லை. ஆனால் குர்ஆன் மட்டும் நான் மாற்றவே முடியாது. மாற்றவே முடியாதுன்ட்டா, அவங்களாம் மாற்றவே நடக்கிறதா மாற்ற முடியாதுன்ட்டா.
இது கூட 10 சூரா கொண்டு வந்தான், கொண்டு வரல. ஒரே ஒரு ஆயத்தை கொண்டு வந்துருக்கான், இதற்கு கொண்டு வரல. 1400 வருஷமாச்சு, கொண்டு வர முடியல. அப்ப இந்த குர்ஆன் அல்லாஹ்வே நானே பாதுகாப்பேன்னு சொல்லிட்டான். இப்ப நானே பாதுகாக்கிறேன் ஓதணும் கொடுக்கணும் சொல்றானே, நம்ம என்ன ஓதுறோம்? கொஞ்சம் தெரியல, எடுங்க கையில எடுங்க, அப்படியே எனக்கு ஓத தெரியல, அந்த ஓத தெரியல, தெரியும் ஒண்ணுல அல்ஹம்து அலிஃப் லாம் ஜபரா அலிஃப் லாம் ஜபரா மீம் ஜரா தால் குசுது அல்ஹம்து சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, கொஞ்சம் இதோ சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தாங்கிறது மட்டும் இல்ல, இந்த புள்ள வாயால அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டான். அவன் பெத்தவங்க பார்த்து பண்ணிக்கிறான். இந்த புள்ள குழந்தையில இந்த குழந்தைக்கு அதுவே சலாத்து வரணும். உட்காந்துட்டு இந்த குழந்தையோட சத்தம் வளர்க்க இந்த குழந்தைக்கு வருமானம் சிறப்பா இருக்கும், அவர் குடும்பம் சிறப்பா இருக்கும், எல்லாம் சிறப்பா இருக்கும். ஏன் இந்த பிள்ளைகள் என்ன பாவம் செஞ்சிச்சு? பாவம் செய்யாத பிள்ளைகள் என் புகழ பாடுது, என்ன புகழுது, அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அதுதான் இன்னைக்கு நாம இதை பத்தி கொஞ்சமா யோசிக்காதனால உலகம் நாளைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு எப்படி சம்பாதிக்கலாம், நாளைக்கு எப்படி குடும்பம் நடத்துது, இதையே படிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் வந்துட்டோம். ஆனா இவ்வளவும் கொடுக்கறது அல்லதான். ஆனா அவனை பிடிக்க வந்துட்டோம். யாரை பிடிக்கணுமோ அவனை பிடிக்க வந்துட்டோம். அதனால நாளைக்குள்ள பத்த நீனே சுமந்துக்கிட்டலாம். நீ என்னை நம்புனா நான் உனக்கு நல்லா பத்துவேன். நாம எங்க நம்ம இருக்கணும்? நம்மள நம்பாதனால நீனே கத்துக்கோம் அப்படின்ட்டாங்களா. அதனால இந்த குர்ஆனை இந்த மாதம் நான் இறக்கி வச்சேன். அதனால நீங்க நோம்பு வைக்கணும். நோம்பு குர்ஆனை இறக்கி வச்ச மாதம் ஒரு கண்ணியம். நோம்பு சாதாரண இல்லை, எல்லா சமூகத்துக்கும் நான் நோம்பு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு மட்டும் விசேஷமா வந்திருக்கேன். அதுல முதல் 10 ரஹமத், ரஹமத்து நான் தரேன் ஒரு கூட்டம் 10 நாள் கொடுத்து நம்ம தேவையில்லாதா? தேவை உள்ளவங்க கேட்டமாங்க எத்தனை பேர் கொடுத்தாங்க? அந்த 10 நாள் கொஞ்சமா யாரெல்லாம் என் ரஹமத்தா ஒரு ரஹமத்தா ஏன்னா அவன் தான் கொடுக்குறாங்க. தமிழக அரசு 1000 ரூபாய் தடுத்துன்னு சொல்ல முடியும். இவங்க நிக்கிறோமா இல்லையா? அப்ப எல்லாம் பொறுப்பான கொடுக்க மாட்டானா? இவன் மனுஷன் கொடுக்காம நம்பிட்டிய. அப்ப எல்லாம் நான் தரேன்னு வந்து நின்றான், 10 நாள் வந்து நின்றான். நான் ராமத்தை தரேன்டா, கேளு இது ராமத்துக்கு வேண்டியவன். ராமத்து இல்லாம நீங்க வாழ முடியாது. ராமத்துல என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் ஒரு ரஹமத்துல என்ன? அல்லாஹ் சொன்னா ஒரு மூச்சு இழுத்து விட்டாரு. இதான் ரஹமத்துல என்ன வேணும்? இந்த மூச்சு தடைப்பட்டு போச்சுன்னா ஆக்சிடென்ட் வேணும், சிலிண்டர் வச்சாகணும். அது எவ்வளவு செலவுன்னு சொல்ல முடியாது. எந்த சிலிண்டர் வைக்கல, ஓடிக்கிட்டு இருக்கா இல்லையா இந்த மூச்சு? இதோட வேலைக்கு என்ன வேணும்? இப்ப பேசுறேன் நானு, இந்த பேசுற பேச்சுல என் நாட்டில் உமிழ்நீர் சுமக்கணும். சுமந்தது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, என்னால பேச முடியாது. இந்த உமிழ் சுமக்காம போயிடும். எப்போ போவோம்? சக்கராத்தால போயிடும். இப்ப நீ மோதுனா போவாது. பாங்கு சொல்லும் போது நீ பேசிட்டு இருந்தா சுமக்காது. அது சக்கராத்தால தண்ணி ஊற்றினா வெளில தான் போவோம். சக்கராத்தால உள்ள போகுதுன்னா பாங்கு சொல்ல பேசக்கூடாது. அப்போ இந்த ரூஹு நம்ம நிம்மதியா போகணும். இவ்வளவு ரஹமத்தெல்லாம் நமக்கு தந்துட்டு இருக்கான். இந்த ரஹமத்தை கேட்டோமா? இந்த இமிழ் நல்லா சாப்பிடுங்க. ஆனா அதே நல்லா மென்று சாப்பிடுங்க. இந்த உமிழ் உள்ள போனாதான் சரிக்கும். ஓணம் சாப்பிட்டோம்ல, நோம்புல சாப்பிடுறது ஹலாலு, நோம்புல சாப்பிடுறது பரக்கத்து, அசுரூர் பரக்கத்து. அது மட்டுமல்ல, இஃப்தாருக்கு பரக்கத்து. ரெண்டும் பரக்கத்து உள்ளது. பரக்கத்துள்ள உணவு பாக்கி காலம்லாம் இல்லை. பாக்கி காலமா பரக்கத்து இல்லை. இந்த நோம்புக்கு வேண்டி நீங்க வேலை செய்யறதுக்கு வீட்டில் கவசம் நானே செஞ்சு எடுத்துக்க. நோம்பு தொகுறதுக்கு செய்ய அதுவும் மிகப்பெரிய பாத்திரத்து. வீட்டில் வேலை செய்யும்போது அடுப்புலேயே நிற்க வேண்டியது, அதுவும் மிகப்பெரிய பாத்திரத்து. பரக்கத்தானே பாத்திரத்து. ஏன்னா நோம்பு தொகுறது செய்யணும். இந்த பரக்கத்து நம்ம எல்லாம் தரேன்னா அது சாப்பிடுங்க பெருமானா சொல்றாங்க. அந்த சாப்பிட்ட சாப்பாடு செஞ்சுட்டா இல்லையா, அது பரக்கத்தானே. சரிக்கலன்னா நெஞ்சு கறிப்பு வந்துருச்சு. நெஞ்சு கறிக்கும் தான் எல்லாத்தையும் வரப்போகுதுன்னு அர்த்தம். செஞ்சுட்டா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் பாத்ரூம் போனோமா இல்லையாங்க? போகலன்னா நம்ம நிலை என்னங்க? என்ன? பல ஆயிரக்கணக்கான அவ்வளோ செலவு சூழ்ந்து வந்துடும். அதான் பாத்ரூம் போயிட்டு வெளில வரும்போது அப்படியே என் பாவத்தை மன்னிச்சுடு. அங்கே என்ன பாவமா பண்ணோம்? என் பாவத்தை மன்னிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்
நீ இதுக்கு இந்த நேமத்துக்கு என்ன நன்றி தெரிவிக்க முடியல. நான் சாப்பாடு எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு தேவை சட்டை வெளியா கிட்டியா இல்லையா, இது என்ன தடை இல்லாம அண்ணா இது வெளியா கிட்டியா இல்லையா, நல்லாவே இதுக்கு நன்றி என்ன சொல்ல முடியல, பாவத்தை மன்னிச்சுடியா அப்புறம் இல்ல சொல்லுது. இப்ப இவ்வளவு நேமத்துக்கு நல்லா கொடுத்துருக்கான், நம்ம தெரிஞ்சு நிறைய கொடுக்குறான், தெரியாம நிறைய கொடுத்துருக்கான். நல்ல வீடு வரக்கத்து, நல்ல மனைவி வரக்கத்து, பிள்ளை வரக்கத்து, சொத்து மட்டும் தான் நம்ம மறக்கத்து அளிக்கிறோம். சொத்து வரக்கத்தே இல்லை, அது அழிவுக்கு உள்ளது. என் மனைவி எனக்கு கட்டுப்பட்டாலா, என் பிள்ளை எனக்கு கட்டுப்பட்டதா, நான் நிம்மதியா ஊர் கட்டினா நிறைய இதோட உலகத்தை இதே நீங்கள உலகவாதிகள் உலகத்தில் எல்லா டைமும் கொடுத்தாச்சு. இப்ப இதுல பறக்கத்தை தானே இன்னும் தரேன் வந்து கூப்பிட்டா நாங்களும் எதிர்ப்பாரு, நானும் வந்து எதிர்ப்பாரு. இப்ப வாங்கினீங்கன்னா கோவம் விடுவாங்க. அடுத்த 2வது 10 ரூபாங்க, நான் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன், வாங்க வந்து கூப்பிட்டோம். அது கேட்டீங்களா, அஜித் மட்டும் தான் கேட்டாரு, ஆமீன் மட்டும் போட்டாங்க. ஏன்னா அது இந்த பாவமே செய்யாம யாருக்கு வளர்ந்துட்டா, நம்ம பாவமே செய்கிறேன்னு வச்சுக்க நம்ம நல்லா அழிச்சிடுவோம். நல்லா கத்துக்க, நம்ம எல்லாம் அவுளியாவும் அர்த்தம் வச்சுக்க நம்ம வச்சுக்க நல்லா அழிச்சிடுவோம். ஏன்னா நீங்க பாவமே செய்யலாம், உங்களை நான் அழிச்சிடுவேன். பாவம் செய்ய கூட தான் படப்பேன். பாவம் செய்யணும், செஞ்ச பாவத்தை பாவம் நினைச்சு ரப்பட்ட கேட்கறதுக்கு தான் மனுஷன் செய்த பாவத்தை அப்படி தப்பே நான் பாவம் செஞ்சுட்டேன் கேட்டா மன்னிக்கிறேங்கிறான். இப்போ 10 நாள் கூப்பிட்டாங்க, நான் மன்னிக்கிறப்பா கேட்ட படமும் ஏன்னா பாவம் 24 தான் பாவம் செய்யணும். பாவம் செய்யாத யாரும் இல்லை. அப்படி இருந்தா சகாபாக்களிடம் முதல் போடும். ஒண்ணு போதும், ஒரு செல்லு மட்டும் உங்க கையில இருந்தா போதும், எல்லா பாவமும் சேர்ந்து வந்துடுச்சு. சகாபாக்கள் காலத்தோட சைத்தானுடைய ஆதிக்கத்தை கூட்டிடுச்சு. செல்லு உங்ககிட்ட இல்லை, நீங்க சகாபாக்களோட நல்லா இருக்கு, நீங்க வழிமாக்கள் தான், நீங்க கேட்டா எல்லாம் தந்துருவோம். ஏன்னா அவ்வளவு பாவம் அதுல கையில் இருக்கு. இப்போ அவ்வளவு பாவமான உலகத்துல எல்லாம் வந்து கூப்பிட்டான், நான் மன்னிக்கிறேன் கேளுங்கன்னா அதுவும் போயிடுச்சு. இப்போ 3வது வந்துட்டோம். இதுக்கும் மேல நரக விடுதலை. ஏன்னா நரக விடுதலை இருக்கிறதுக்கு மிகப்பெரிய கடுமையானது. அதான் விசேஷம் தரணும். யாருக்கு இவன் லாயிலா இல்லைன்னு சொன்னாங்க மட்டும்தான். லாயிலா இல்லைலாம் முன்னோரு சொல்ல சொன்னாங்களே, அவங்களுக்கு ஒரு பேரை பதிவு பண்ணுங்க. இப்போ பதிவு பண்ணிடுங்க, யாரெல்லாம் நரகத்திலிருந்து விடுதலை செய்யும். 10 நாள் வந்து கூப்பிடுறான். ஏன்னா பாவமே செய்யாத முடிச்சிருக்கோம். பாவம்னா என்ன, உங்களை பத்தி நான் தப்பா என்னாலும் பாவம் தான். ஏன் அவனுக்கு இருக்காது, அது என்னாலும் பாவம் தான். பாவத்துல கொடுமையான இருக்கிறீங்களா, உறவு முறிக்கிறது தான் பாவம், பெரிய பாவம் உறவு முறிக்கிறது. இன்னைக்கு நாம் எல்லாம் உறவு முறிச்சால்தான். எந்த அளவுக்கு தேச ஒரு பிரச்சனை வந்தா ஒரு ஆயிரக்கணக்கு போது வரும். சொத்துல ஒரு போட எடுத்துக்கிட்டார், இந்த சொந்த ஒரு எடுத்துக்கிட்டார், இந்த சொத்தை எடுத்துக்கிட்டார், இதுதான் பிரச்சனை. இப்போ அந்த காலத்துல வீட்டுலாம் பார்த்தீங்களா, ஒரு செவன் தான் இருக்கும், 2 பேர் சாத்தம் அவங்களுக்கு இருக்கும். 2 பேர் சாத்தம் அவங்களுக்கு ரசூல் சொன்னாங்க, உங்க செவத்துல அடுத்த ஒரு சாத்தம் வைக்கிறதுலாம் விட்டுங்கன்னு சொன்னாங்க. அதனால நம்ம பெற்றோர் விட்டுட்டாங்க. இப்ப அந்த செவரை பிரிச்சா இருந்தாங்க எல்லா ஊர்லயும் தாராட்டம், எல்லா ஊர்லயும் ஊர்லயும் தாராட்டம் ஒரு செவல் தான். இது என்ன வேணாலும் பார்த்துருவோம், அது என்ன வேணாலும் பார்த்துருவோம். எனக்கு ஆடு இருக்கு, உனக்கு ஆடு இருக்கு, பார்த்துருவோம். சரி, இந்த ஒரு அடியை அப்புறம் நான் பக்கம் இருந்தல அவர்கிட்ட ஒரு அடியை நான் அல்லாக்கா விட்டுட்டா, அல்லா நான் பாவத்தெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அடியை நான் தேவையில்லை எடுத்துட்டால் இதை 7 பூமி பக்கம் சொல்லி வாங்கிடலாம். 7 பூமி கட்டி மானியா போடுறோம். அடுத்த ஒரு டன் நிலத்தை யார் அபகரிப்பார்களோ, இந்த 7 பூமி நாளைக்கு மாலையாக அவங்களுக்கு போடப்படும். இப்ப இதுல யாரும் தப்பிக்க முடியாது. ஒரு ஜனதான் தாராக இருக்கு. இதுலயே பல வருடங்கள் என் மூத்துக்கு நீ வராத, ஒரு மூத்துக்கு நான் வரமாட்டேன் சொல்லலாமா? மூமினாச்சு நீ சொல்லாம
நான் ஒருத்தர் போனார். சுலைமான் இருந்தாரு. வயிற்று பார்க்க வராது, வயிற்றுல போறாத, எல்லாம் விரட்டுறாங்க. சுலைமான் விரட்டி விட்டாரு. ஒரு சொல்லுறது உங்க அருமை யாருக்கு உங்க அருமை அதுதான் கொடுத்தாரு. உடனே ஒரு பார்க்கலையே இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாதுல்ல. அல்லாஹ் வந்து அந்த அளவுக்கு நம்ம கெட்டு போயிட்டோங்க. யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் அந்த அளவுக்கு கெட்டு போயிட்டோம். எந்த நினைப்புல இருக்குன்னு தெரியல, எந்த நினைப்புல இருக்குன்னு தெரியல. இந்த உலகத்தை நம்ம கட்டி ஆள போறோமா இல்லையே? அல்லாஹ் அல்லாஹ் இந்த உறவு முடிக்கிற பாவம் பெரிய பாவம். அது தாவூத் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் புள்ள ரொம்ப அழகா இருக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளை, 10 பிள்ளை ஒரு தாய்க்கு பிறந்தது, 2 பிள்ளை ஒரு தாய்க்கு பிறந்தது. இப்ப இந்த பிள்ளவோ 10 பிள்ளைகளும் சின்ன ஆடு வைக்க போவோம். வேற பள்ளிக்கூடம்லாம் இல்லை, ஆடு வைக்கிற வேலை தான். இந்த 2 பிள்ளைகள் சின்ன பிள்ளைங்க தான் கூட வச்சிருப்பா. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அவங்க நபியா வரப்போறவங்க. அதனால மகனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருப்பாரு. இந்த 10 உலகத்துக்கு பொறாம வந்துச்சு. 10 உலகத்துக்கு பொறாம வந்துச்சு. பொறாம வந்தோடனே எப்படியாவது அக்காட்டு இந்த பிள்ளையை பிரிக்கணும். பிள்ளைகிட்ட என்னென்னமோ சொன்னாங்க. நீ வா, நீ பாட்டுக்கே இங்கே உட்காந்துருக்க, நாங்கள் அந்த காட்டில் என்னென்ன அக்கடிப்பு தெரியுமா, அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் என்னென்னமோ சொல்லி அங்கே வந்து பாரு, அந்த பீச் வந்து பாரு, அப்படி எல்லாம் சொல்லி பிள்ளைக்கு ஆசை கட்டாங்க. எங்க பெற்றவங்கள்ட்ட போனாங்க. பாப்பா ஏன் நான் பிள்ளையை பிடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் அனுப்புங்க, ஜாலியாக இருந்து தோட்டம் அப்படின்னாங்க. அவரை நம்பி அனுப்பிட்டார். அனுப்பின உடனே அத்தை சொல்லிதான் கூடாது, என் பிள்ளைய விட்டுடாதுப்பா, பார்க்காம விட்டுடாதுங்க, போனா வந்து திருடணும். அது மட்டும் இல்லை, என் பிள்ளை வெயில குடிப்பாட்டாதுங்க, என் பிள்ளை பசி சொல்லுங்க, தண்ணி கொடுத்துருங்க, தாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்துருங்க, எல்லாம் சொல்லி பயங்கரம் கூட்டாங்க. பிள்ளைய தூக்கிட்டு போனான். அத்தா பார்க்க வந்து தூக்கிட்டு போனான். அத்தா பார்வை முடிச்சவங்க தூக்கி விட்டு இருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி விட்டு இருந்தான். விட்டு இருந்தான். 10 பேரை ஒன்றா சேர்த்துட்டான். இந்த அண்ணன் ஓய்வு ஒரு ஆள் நினைக்கிறாரு, இந்த அண்ணன் ஓய்வு ஒரு ஆள் இருக்கிறார். 10 பேருக்கு அடி வாங்கி சாவல. அவரு சாகல, என்ன பண்றது தெரியல. இப்ப அப்படியே தூக்கி கிணறு முக்கியத்தை போட்டு வந்தான். பிள்ளை அவர் சட்டையை கலட்டி ஒரு ஆடு அறுத்து ரத்தத்தை தரிச்சுட்டு நேரம் கொண்டு பாப்பா வயசானதுக்கு வந்து அழுதுட்டே சொன்ன, பாப்பா நீ சொன்னா கூட ஓனா அடிச்சு தின்னுச்சு பிள்ளைய, நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு பண்ணாங்க. அவர் பார்த்தாரு, இந்த சட்டையை பார்த்தாரு. ஓனா அடிச்சுட்டா சட்டம் நல்லா தெரிஞ்சுக்குமே, நீங்க எதுவும் சரி பண்ணிட்டீங்க, இப்போ அல்லாதான் போதுமான எடுக்கு அப்படி சொல்லி விட்டார். ஒரு பிள்ளை, மாசமான பிள்ளை, முக்கியமான ஒரு நபியா வரக்கூடியவர், அந்த புள்ளியை தொலைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த 10 பேரு. ஒன்று போடான்னு சொல்லல அவரு. நம்ம சொல்லிடுவோம், இந்த பிள்ளை இப்படி தூக்கிட்டு போய் இது பண்ணிய நானாட்சியில என் மோத்தனை முடிக்காத ஓடு அப்படி நம்ம சொல்லுவோங்க. நாங்களாம் சொல்லுவோம் தான், எல்லாம் வந்து மாட்டோம். அப்படி சொன்னா எல்லாம் இப்படி விட்டோம். அவர் சொல்லவே இல்லையே, நல்லா முறையிட்டேன், என் பிள்ளை எனக்கு கிடைப்பான். 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷம் அந்த 10 பிள்ளை அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு தடவை கூட அவர் சொல்லி காட்டல, என் பிள்ளை எப்படி பண்ணிட்டீங்களே, என் பிள்ளை எப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு. கடைசியில் கொண்டு வந்து எல்லாம் சேர்ந்துச்சு, எல்லாம் சேர்த்து தான். ஏன்னா இந்த உறவு முடிக்கிறது அல்லாவுக்கு பிடிக்காது. அல்லாவுக்கு பிடிக்கிறேன்னு தெரியுது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், சண்டை வரும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, சண்டை வரும் தான். நம்ம அண்ணனுக்கு ஆரம்பத்தை பொறுத்தக்குள்ளே சண்டை போட்டுட்டாங்க, நம்ம கூட பார்ப்போமா போதும்னா. அடுத்த வேலை பார்த்தீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றீங்க. அடுத்த வேலை பார்க்குறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போங்க. நீங்கள் அவங்க வீட்டுக்கு பிரியாணி சாப்பிடணும்னா அவங்க வீட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்த வேலை பார்த்தீங்களா, அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒன்று போதும். நம்ம உறவு அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாம் நமக்கு கவனம் தந்துடுவான். அவங்க சலாத்துக்கு பயில் தரல, அவங்க நரகத்துக்கு சாம்பலோட போகிறாங்க. இப்போ நரகத்துக்கு உயிர் ஆகிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி பாவங்கள் நம்மகிட்ட நிறையா இருக்குது, இந்த பாவங்கள் நிறையா இருக்குது. இப்போ இது எல்லாம் நான் வந்து நான் தீர்க்கிறேன், அது கேளுங்க, அது கேளுங்க, அது கேளுங்க அப்படின்னு கூப்பிட்டா பத்திர. இப்போ அதை விட்டு இது நான் நீரா நரக விடுதலை தர நிற்கிறான். நரகம் கடுமையானது, நரகம் மிக மிக கடுமையானது. அந்த கடுமை அல்லாஹ் அக்பர். ஏன்னா அதில் ஒரு பொருளை ஒரு மனிதன் தெரியும், அதில் ஒரு பக்கம் செவரு
மிக வேகமா குதிரையில போட 200 வருடம் ஒரு செவல் கிடக்கிறது. அதுல மேலிருந்து ஒரு பொருளை போடப்பட்ட 70 வருஷம் கீழே ஆயிடும். கடுமையான கருணை கோலத்தில் இருக்கு. ஒரு மனிதன் தூக்கி நரகத்தில் போடப்படும். அப்படி போடப்பட்டால் அவன் போய் சேர்றதுக்கு 70 வருஷம் ஆயிடும். அது கடுமையான சூடு. சதுக்குதான் அவன் பசி 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 என்று கத்துவான். நரக சூழ்ல பசி பசி என்று கத்துவான். அப்படி கத்தினால் நீ சத்தம் போய் சேர்றதுக்கு 500 வருஷம் ஆயிடும். அவர் சவுண்டு மலைக்கு என்ன வேணும்னு கேட்பார். பசிக்குதுரா. அப்படியா சப்பாத்தி கல்லி கொடுப்பார். சப்பாத்தி முள்ளு உள்ள கல்லி கொடுப்பார். வேற வழி இல்லை, திண்டுதான் ஆகணும். இது தொண்டையில் அடைஞ்சிக்கும். தொண்டையில் அடைஞ்சா தண்ணீர் கத்துவாங்க. அப்ப இது போய் சேர்றதுக்கு 500 வருஷம் ஆயிடும். அப்புறம் தண்ணி தருவார். ஒரு குளத்துக்கு தருவார். அதை மூஞ்சிக்கிட்ட கொண்டு போன வாங்கி அதெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, அது ஊருக்குள்ள போனோடனே இருக்கிற ஊருக்குள்ள உள்ளால வெட்டி வெளியாகிடும். அது மாத்திரம் இல்ல, அவர் தண்டனை பலவிதமான தண்டனை இருக்குது. தலையில அந்த தண்ணியை தூக்கி நான் ஊத்துவோம். ஊத்துனா என்ன ஆகும்? தோல்லாம் இருந்து போயிடும். குள்ளமா நடுங்கிறது துணுத்துக்கும் பத்தன்னா துணுதன் வைரா தோல்லாம் இருந்து போயிடும். வேற ஒரு தோலை நம்ம மூட்டுவோம், திரும்ப தலையில ஊட்டுவோம். அத்தகைய கொடுமையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ற கேளுங்கப்பா, என்ற கேளுங்க, நரகத்தை விடுதலை இருக்காதுங்க. அதுதான் எல்லாம் மஜ்ஜூனார், எல்லாம் மஜ்ஜூனார், எல்லாம் மஜ்ஜூனார் வதூல் ஜன்னத மஅல்லா. நான் நோக்க 4 விஷயம் கேட்டேன். 10 நாள் தான் இருக்கு. 8 நாள் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக வரும். லா இலாஹ இல்லல்லாஹ் நோக்க அதிகமாக வரும். 2வது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதிகமாக வரும். 4 கடமை எப்போதும் ஓதிக்கிட்டே இருக்குது. ரொம்பலாம் தேவையில்லை. 4 புது ஓதவில்லை. உட்காந்து 10 தடவை ஓது. கொஞ்ச நேரம் சொல்ற 10 தடவை ஓது. காலையில் 10 தடவை ஓது. சாயந்தரம் 10 தடவை ஓது. எப்போ ஒன்று ஓது. லா இலாஹ இல்லல்லாஹ் 10, 100 அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு 10, அல்லாஹ் அஜ்ரனா மின்னார் ஒரு 10, வதூல் ஜன்னத மஅல்லா ஒரு 10. இல்லையா தமிழ்ல சொல்லு, எல்லாம் நரகத்துக்கு காப்பாத்தி ஏதோ சொல்றது. இப்ப இப்படி கேட்டாவே போதும். அல்லாஹ் என்ன பண்றான்? நான் தரேன்னு சொன்னது பேர் பதிவு வச்சுக்கணும். அவனுக்கு நம்ம தருவோம். அப்படி அல்லாவுக்கு ஆசை வரும். ஆனால் நல்லா சொன்னீங்க, அல்லாஹ் நம்மளுக்கு மிகப்பெரிய கிருபை வச்சு அந்த கிருபையில இந்த சமுதாயத்துக்கு முன்னாள் சம்மதம் கொடுத்த சிறப்பெல்லாம் நமக்கு தந்தான். இப்போ நம்ம நோம்பு வச்சுக்கணும் இல்லையா? நோம்பு வச்சாவே வாயில் ஒரு வாடை வரும். இந்த வாடையை அல்லாஹ் ரசிக்கிறான். இந்த வாடையை அல்லாஹ் ரசிக்கிறான். இந்த வாடை அவனுக்கு கொடுத்தமா கஸ்தூரி நடுங்கிறது அதை விட வாடகை வரும். நாளை கபூர்ல நம்ம எரிச்சு வரும்போது இந்த வாடையோட தான் வரும். நோம்பாடி அடையாளம். இந்த நோம்புல இருந்து வரக்கூடிய இந்த வாடையை எல்லாம் நம்ம வாய்ந்தது கஸ்தூரி அந்த வாடை அடைஞ்சதான். இந்த கபூர்ல எரிச்சு வரும்போது இவங்களுக்கு தனி மரியாதை. அது மட்டும் இல்லை, நோம்பாடிகளே உங்களுக்குள்ள வாசம் இருக்கும். உங்களுக்கு தனி வாசம். உங்களுக்கு யாரும் இல்லை. எந்த சொந்தத்துக்கும் சாப்பாடு இல்லை. இவங்க போய் உட்காந்து சாப்பாடு வச்சுருவாங்க. சாப்பிடுங்க. எனக்காக இந்த நோம்பு இருக்குங்க, நீங்க சாப்பிடுங்க. முந்தைய சாப்பாடு கொடுக்கப்படும். சாப்பாடுலாம் கொடுத்துட்டாங்களா என்ன நீங்க என்னைய பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு என்ன வலுக்கங்க நான் தரேங்க. இவ்வளவு சிறப்பு இந்த மாசம் நமக்கு இருக்கு. ஆனா இந்த மாச சிறப்பை பத்தி கொஞ்சம் நல்லா தெரியுங்க. அதுல உமாமத்துக்குள் பாக்கிலின்னு ஒரு பெரிய மனிதர் சாமி அவர் சொன்னா யாரும் சொல்லா, என் பேரை இந்த போர்ல போறதுக்கு பேர் கொடுத்துங்க. இந்த சண்டைக்கு இந்த பேர் போர்ல நான் போறேன், என் பேர் கொடுத்துங்க. இந்த சண்டையில நான் சகிதா. எதிரிகளால் நான் எதிரி வெட்டணும், எதிரி என்னை வெட்டணும். இதெல்லாம் நான் இறந்து போகணும். இந்த 8 காயங்களோடு நான் முன்னால் வந்து நிற்கணும். அப்ப நான் எல்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படணும். நான் சகிதானும் துவாசைங்க ஏன் நிற்கிறேன். அப்பா சல்லா சொன்னாங்க, சாலிமன் ராணிமன் நல்ல விதமாக செல்வ வளத்தோடு திரும்புவாங்க. நல்ல வளத்தோடு செல்வத்தோடு திரும்புவாங்க. என்ன யாரும் சொல்ல, நான் ஒரு சகிதான்னு கேட்கிறேன், நீங்க எப்படி பண்றீங்க? திரும்ப ஒரு போர் திரும்பவும் கேட்கிறேன். யாரும் சொல்ல, நான் போறோம் இல்லை, இது போய் நல்லபடியாக திரும்புவான். திரும்ப ஒரு போர் கேட்கும். அப்பா நான் சொல்றாங்க, நீ போய் திரும்புவான். சலாமத்தோடு பொருளோடு திரும்புவான். பொறுத்து பார்த்தாரு. யாரும் சொல்ல, சகிதாங்கன்னு நான் கேட்கிறேன். அல்லா நீ பார்த்து சந்தோஷப்பட்டு கேட்கிறேன். நீங்க எப்படி அனுமதி தர மாட்டீங்களே?
அதோட சிறந்த ஒன்று சொல்லிட்டாங்க. சஹீதோட சிறந்த ஒன்று சொல்லிட்டாங்க. சொல்லத்துனாங்க நோன்பு வைக்க. நோம்புக்கு அதான் நானே வைத்தேன். தொழுவைக்கு மலக்கல் கூலி எடுத்துக்காங்க, ஜக்காத்துக்கு மலக்கல் கூலி எடுத்துக்காங்க, அஜிக்கு மலக்கல் கூலி எடுத்துக்காங்க. நான் ஒவ்வொரு தொழிலுக்கு அல்ல மலக்கல் எழுதிட்டாங்க. அதை வைக்க வச்சு நான் நோம்பு மட்டும் எழுதக்கூடாது உத்தரவுப்பட்டான். நோம்பு கூட உண்டாது. அது சௌமொழி எனக்கு உள்ளது. நான் அஜிசிபிக்கு நான் கொடுத்தது. இப்போ அல்லாவே கூலியா கிடைக்கிறான். அதனால நோம்பு இது அல்லாவுக்காக வேண்டி உள்ளது. இந்த நோம்புல தான் எந்த எல்லாத்துக்கும் கிடைக்காத அந்த சிறப்பு இதுல தான் இருக்கு. அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷம் அடைகிறான். அந்த சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு நம்ம இந்த நோம்பு இருக்கு 8 நாள் 9 நாள் இருக்கலாம். அது எந்த அளவுக்கு முடியுமோ போனது போயிடுச்சு. இப்போ உட்காந்து கேளுங்க. ஒரே ஒரு சொட்டு நீ கண்ணீர் வடிங்க, நரகத்தை அதை அடைச்சிடும். நரகத்தை அது அந்த ஒரு சொட்டு கண்ணீர் நரகத்தை அடைச்சிடும். அல்லாஹ்வோட அச்சத்தில் உட்கார்ந்தா சரி. ஏத்திகாமர்கள் நேற்று முடிஞ்சு ஏத்திகாம எத்தனை இருக்காங்க? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஏத்திகாம அல்லாஹ் காட்டிவிடும். இதுல முடியாதுங்க ஏத்திகாம அல்லாஹ் ஒதுக்கிட்டு கேட்டீங்க. இப்போ நீங்களாக அல்லாச்சு நீங்க ஒவ்வொரு ஒவ்வொருடைய பாவங்கள் நிமிடத்துக்கு நிமிடம் படிக்கிறீங்க. பாவங்கள் நீங்க உட்கார்ந்து காலம் எல்லாம் நீங்க தூங்கினாலும் லைலத்தில் அதில் தூங்கினாலும் உங்களுக்கு நமக்கு கிடைச்சிடும். லைலத்தில் கிடைக்கிறத ஒதுக்கிட்டோம். லைலத்தில் கிடைக்கிறத நம்ம ஒதுக்கிட்டோம் அன்னைக்கு தூங்கிட்டோம். பரவாயில்ல. இப்போ நீங்க ஒரு 10 காலம் 10 நாளும் விவாதிச்சு நீங்க ஒவ்வொரு மூச்சும் விவாதிச்சு ஒவ்வொரு மூச்சு எப்படி இருந்தாலும் அதே பாவங்கள் கழிஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. பள்ளியோசத்தில் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எதுவரை மன்னிக்கப்படும்? நீங்க உலகத்தை விட்டு ஒதுக்கிட்டீங்க, அல்லா கூட ஒதுக்கிட்டீங்க. இந்த வாசலை விட்டு நீங்க தாண்ட முடியாது. அப்ப தாண்டும் போது அல்லாவோட தொடர்பு முடிச்சிடும். அது மாத்திரமல்ல, இப்ப முடியாதவங்க இருக்கலாம், எல்லாத்துக்கும் முடியாதவங்க என்ன பண்ணுங்க, 3 நாள் இருக்கு. அதுவும் உங்களுக்கு முடியலையா? ஒரு பகல வந்து உட்காந்துடுங்க, அதுவும் உங்களுக்கு முடியலையா? ராவல இருந்து பட்டு கிடங்க, அதுவும் உங்களுக்கு முடியலையா? பஜர் தோந்துட்டு சூரிய வரவேற்க இருக்க, அதுவும் முடிக்க முடியலையா? அசல்ல மகரிப்புக்கு வருங்க. இதெல்லாம் முக்கியமான நேரம். இந்த 10 முக்கியமான நேரம். இந்த முக்கியமான நேரத்தில் நம்ம பேர் பதிவு வச்சிருந்தோம். நான் இருந்தேன், என்னால் இருக்க விட முடியாது, இப்படி நான் இருந்தேன். ஏன்னா நாம பல்ல பெருமானா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். பெருமானாவை எல்லாம் கூப்பிட்டான், முகமதே கூப்பிட்டான். எல்லாம் சொல்ல என்னன்னு கேட்டாங்க. வானவர்கள் உயர்ந்தவர்கள், நான் அந்தஸ்து உயர்ந்தவர்கள். இந்த இப்ராஹிம், மீகாயில், இதை பற்றி அந்தஸ்து உயர்ந்த மாணவர்கள் எதை பற்றி தங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க, எதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படியே அல்லாஹ் என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன் எனக்கு தெரியாது. எப்ப நீ சொல்லி கொடுத்தா தெரியும். அப்ப அல்லாஹ் தன் கையை தோல் பத்தில் வச்சான், தோல் பத்தில் வச்ச உடனே அந்த கையுடைய குளிர்ச்சி என் மார்க்கமுடைய உணர்ந்த பிறகு இப்போ மலர்கள் பேசுகிறது கால முடிச்சு. இப்போ மலர்கள் எதை பேசுகிறாங்க? எந்த அமல் செய்தால் இவன் பாவத்துக்கு பரிகாரம் படும், எந்த அமல் செய்தால் பாவத்துக்கு பரிகாரம் படும், எந்த அமல் செய்தால் இவன் அந்தஸ்து உயரும், இதை பற்றி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ சொல்லப்போது விளக்குறாங்க. எந்த அமல் செய்தால் பாவத்துக்கு பரிகாரம் படும்? கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் யார் ஒழுங்கு செய்வார்களோ, பரிபூர்ணமான ஒழுங்கு செய்வார்களோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். கடுமையான குளிர் தான். ஈட்டு வைக்க சொன்ன காலம் வச்சுப்போம். பள்ளத்தில் ஈட்டு வைக்க அப்படின்னு சொன்ன காலம் வந்துச்சு. இன்னும் கடுமையாக தான் இருக்க போதுலாம், வெயிலும் கடுமையாக தான் இருக்கும் போது. இப்போ கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் யார் பரிபூர்ணமான ஒழுங்கு செய்வார்களோ அவர் முன்னால் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டாவது பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வந்துட்டார், பள்ளிவாசலுக்கு உட்கார்ந்துட்டார். மகனுக்கு அசலுக்கு வந்தாரு, மகனுக்கு ஒரு கல்வியில் உட்கார்ந்துட்டார். ஒரு தொகுதியை எதிர்பார்த்து எவ்வளவு நேரம் நீங்க இருக்கிறாரோ பாவங்கள் கழிஞ்சுட்டே இருக்கு, நம்மளை அறியாமல் நம்மளுடைய பாவங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கு. அடுத்த வீட்டில் பரிபூர்ணமா உறுதி செஞ்சுட்டு வரணும். பள்ளிவாசலுக்கு எப்போ வந்தாலும் கூட்ட உறுதி செஞ்சுவாங்க. ஏன்னா இங்க வந்து எங்களாம் ஆளுங்க தான். நாங்கள் இங்கெல்லாம் நீங்களாம் கருத்துலாம் வருவோம், நாங்கள் தான் போகணும். இப்போ நீங்கள் வீட்டில் வரும்போது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நன்மை கிடைக்கும்.
ஒரு தீமை அணியணும், உங்க அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயரும். இந்த மூன்றும் நம்ம அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி பாவத்தை மன்னிக்குது. இன்னொரு மூணு நம்ம அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திட்ட, நம்ம பாவங்கள் மன்னிக்கிறது மூணு. நம்ம அந்தஸ்து உயர்த்தது எதுக்கிட்டா அல்லாஹ் பார்த்து சலாம் சொல்லணும், மூமினை பார்த்து சலாம் பேசாத காரியம் சலாம் சொல்லிட்டா போதும், நம்ம அந்தஸ்து அல்லாஹ் உயரும். சொல்லலைன்னா நம்ம பெரிய பெருமை பிடிச்சோன்னு இருக்கும். பெருமை பிடிச்சோம், நம்மளாம் பெருமை பிடிச்ச கூட சொல்லக்கூடாது. சலாம் சொல்லுங்க. அடுத்து பசித்தவர்களுக்கு உணவடி, பசித்தவர்களுக்கு உணவடி, இது அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய மகனே, உன் வீட்டு வாசலுக்கு நான் வந்தேன், நான் சாப்பாடு கேட்டேன், எனக்கு நீ சாப்பாடு தரலையே. அல்லாஹ் கேட்கிறேன், அல்லாஹ் நான் வீட்டு வாசலுக்கு ஒரு சாப்பாடு கேட்டேன், பசிக்கு சாப்பாடு கேட்டேன், நீ சாப்பாடு தரலையே அப்படின்னு. அப்ப மனிதன் சொல்லுவான், உலகத்துக்கே சாப்பாடு பண்றப்பே நீயா என் வீட்டுக்கு வந்த, நானும் அவனுக்கு சாப்பாடு கேட்டேன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதன் வந்தான், இந்த மனிதன் வந்தான், வந்தவன் சாப்பாடு கேட்டான், கொடுத்து நான் அங்கதான் நின்றேன். அதான் நிக்கிறாங்க நம்ம வீட்டு வாசல்ல, ஒரு முசாஃபிர் வந்து நிக்கிறாரு, அதான் நிக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, முசாஃபிர் வந்தா கடையில் இடத்துல இருக்கு, உங்களுக்கு இடத்துல நினைக்காதீங்க, இந்த மனதான் வர போறாங்க, கொடுங்க, உங்களால் முடிஞ்சது கொடுங்க, இல்லையா நல்ல வார்த்தை சொல்லுங்க, இப்படி பிரமாணம் அப்படி சொல்லுங்க. முசாஃபிர்லாம் தோத்தாதீங்க, நீங்க அல்லாஹ் வந்து நிற்கிறான், கணக்கெட்டு வந்திருக்காரு பணக்கை கொடுக்கலன்னா எல்லா கேள்வி கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்திருக்காங்க உங்களுக்கு. இப்ப அல்லாஹ் சொன்னா, நான் சாப்பாடு கேட்டு வந்தா நீ வீட்டுலயே கொடுத்துருந்தா நான் இங்கதான் நின்றுக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நான் தண்ணி கேட்டு வந்தேன், நீ தண்ணி தரலையே. அப்ப யாரெல்லாம் நீ தான் வந்த? ஆமா, இந்த மனிதன் வந்தா தண்ணி கேட்டு கொடுத்தா பார்த்துக்கலாம். இப்ப அல்லாஹ் சொல்றான், நான் நோயாளியா இருந்தேன், நீ நோய் விசாரிக்க வேண்டிய, நல்லா தெரிஞ்சுங்க, நோயாளியா நான் இருந்தேன், நோய் விசாரிக்க வேண்டிய. யாரெல்லாம் நீயா நோயா இருந்த? உங்க தொழில் இந்த மனுஷன் நோயா இருந்தாரு, உங்க தொழில் இந்த மனுஷன் நோயாளி இருந்தா அப்படின்னு பார்த்துக்கிட்டா பார்த்துருந்தா நீ நான் இங்கே பார்த்தேன். நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு மனிதன் நோயாளியா இருக்கிறான்னு சொன்னா அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அவர் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறது நோய் கொடுத்துருக்கிறான். அவர்கிட்ட போய் நான் உங்களுக்கு துவாசை, நீங்க எனக்கு துவாசை, ஏன்னா நீங்க பாவம் எல்லாம் அவங்க பார்த்து வச்சுதான் எங்களுக்காக துவாசை, நீங்க அல்லா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் நம்ம தவறு விட்டு உட்காந்துக்கிறோம், எவ்வளவு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு ஏன் நமக்கு இந்த இது வர மாட்டேங்குது? ஒரு மூமின் செய்ய வேண்டிய கடமை 5 இருக்குது. அவருக்கு பார்த்தா சலாம் பண்ணணும், அவர் நலமில்லவன நலத்தை சாதிக்கணும். ஆனா அதே விதத்தில் அவர் நோயாளி இருந்தால் நோய் சாதிக்கணும். அவர் இறந்து போனால் ஜனாதால கலந்துக்கணும், ஜனாதால கலந்துக்கணும். அவர் கூப்பிட்டா விருந்துக்கு போகணும், அவர் கூப்பிட்டா விருந்துக்கு போகணும். இதான் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். செய்யறோமா? இன்னைக்கு எப்படி அடிச்சு பணக்காரங்க வீட்டு ஜனாதா கூட்டம் வருது, ஏழை ஒரு ஜனாத கூட்டம் வரல, நல்லா தெரிஞ்சுங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த போயிட்டா என்ன கிடைக்குது தெரியுமா? சும்மா போய் தொழுதா ஒரு உகது மலை அளவு நன்மை. உகது மலை 14 கிலோமீட்டர், நீ எப்படி வேணாலும் போட்டுக்க, ஹைட்டா போட்டாலும் போட்டுக்க, ஹைட்டா போட்டாலும் போட்டுக்க. அங்க சும்மா கபஸ்தால சும்மா அப்படி இருக்கிற 2 கிராக்கு நன்மை, 2 ஊருக்கு நன்மை. இதுவெல்லாம் நல்லா ரொம்ப விரும்புற நம்மகிட்ட விருப்பத்தனால இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டுதா இந்த உலகத்துல 800 கோடி பேர் இருக்காங்க. 200 கோடி பேர் தான் செய்யணும். இந்த 200 கோடியில் நம்மளை சேர்த்துட்டா இல்லையா? வேறு எங்கேயும் விரும்பல் சேர்க்காம, வேறு இந்து ஆக்காம, இந்து ஆக்காம, வேறு எதுவும் சேர்க்காம, முஸ்லீமா தாய்க்கு பிறந்த வச்சு, நம்ம பிறந்தோடு காலில் வாங்க சொல்ல வச்சு, காம சொல்ல வச்சு எல்லாம் அழகு பார்த்தா இல்லையா? அப்ப நம்ம என்னங்க பண்ணணும்? எந்த அளவுக்கு நம்ம அளவு கட்டுப்படணும்? அதனால தான் காலையில் அவர் கூப்பிடுறாரு, என்ன அசலாத்து கைவன் மின நோவும் கூப்பிடுறாரு. ஒரு கை அசலாத்து கைவன் மின நோவும், தூக்கத்தை விட தொழுகை மேலாக சொல்றாரு. தூங்கிக்கலாம், ஏன்னா கபூர்ல தூங்கலாம். நம்ம அத்தா போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு? நம்ம அத்தை முத்தினா போன ஆதவனிதான் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? பெருமானார் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 1400 வருஷம் ஆச்சு. ஆதவனிதான் போய் 10,000 வருஷம் ஆச்சு. இப்ப அவங்க கபூர்ல தூங்கிட்டு இருக்காங்க, அப்ப தூங்கிக்கலாம். இப்ப இந்த 5 நிமிஷம் வந்து என்ன பண்ணிட்டு போற? 5 நிமிஷம் வந்து என்ன பண்ணிட்டு போற? ஒரு குறை படுத்த இல்லையே. ஆனா இவ்வளவு பெரிய சிறப்பு அல்லா தரா. அவர் கூப்பிடுற அல்லாஹ் தூக்குறிய அல்லாஹ் பெரியவன்டா, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். 4 பக்கம் அல்லாஹ் தான் பெரியவன், யாரும் பெரியவில்லை. நான் சொல்றேன், அவர் சொன்னார் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்,
அல்லாஹ்வை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை. அல்லாஹ் சொல்லலாம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வேறு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது தூதர் ஏற்றுக்கொள்கிறேன். ஐயால ஸலா வெற்றி பக்கம் வாருங்கள், ஐயால மலா அல்ல ஐயால ஸலா தொழில் பக்கம் வாருங்கள், ஐயால மலா வெற்றி பக்கம் வாருங்கள். அல்லாஹ் புரியவன். இப்ப இங்க ஒரு கூப்பிட்டாரு, அவங்க கூப்பிடல, காசு முட்டா கூப்பிட்டு வரல கூப்பிடுறாரு, எல்லா மனிதனும் கூப்பிடுறாரு. அவரு ஏன் கூப்பிட்டாரு, எதனால கூப்பிடுறாரு? அல்லாஹ் கூப்பிட சொன்னா, இல்லைன்னா எல்லாம் குற்றவாளி. அவர் பாக்க சொல்றது எல்லாம் குற்றவாளி ஆகிடும். ஏன் கூப்பிடல? அது அங்கிருந்து வந்தது. அவர் தான் சொல்றாரு, வாங்க 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 சொல்லி. அப்ப நாம வரலன்னு சொன்னா தூங்கலாம், எவ்வளவு தூங்கலாம். ஏன்னா நம்ம தூக்கத்துக்கு ஒரு தேசம் இருக்குது. ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, 10 துருவம் தூங்குங்க, அந்த ஊருக்கு முஸ்லிம் தான் 10 துருவம் தூங்கினாங்க. இப்ப 10 துருவ நேரத்தில் பாருங்க, எல்லா ஊரும் கூட்டி இருக்கு. 10 துருவிக்கு வாங்க, உங்க உடல் நல்லா இருக்கும், உங்க ஊர் ஆபியத்தா இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஆனா அந்த 10 துருவம் தான் வண்டியே பறக்கத்து இறக்குற இடத்துல மூடி வச்சுக்கணும். அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்துக்கு பறக்கத்தை பஜம் நேரத்தை கொடுத்தா 10 நேரத்தில் பறக்க இருக்குது. ஆனா நாம தூங்கிட்டு இருக்கோமே. பாருங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியங்கள் நாம எந்த அளவுக்கு நாம நம்ம மேல காலம் இன்னும் 9 நாள் நிச்சயம் நாள் நிச்சயம் எவ்வளவு முடியும் கொஞ்சம் உட்கார்ந்து நான் எதுக்காக ஒரு சொட்டு தண்ணி ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ் நினைத்து நீங்க அழுதுன்னா நரகத்துக்கு நாம் போக மாட்டோம். சீரியலை பார்த்து அழுத தண்ணி இருக்கியா லிட்டர் கணக்கில் இருக்கு. சீரியலை பார்த்து நாம் அழுவாத ஆளே இல்லை. இது நரகத்தை ஊத்தப்படும். அது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நரகத்தை ஊத்தத்துக்கு நம்ம தயார் பண்ணிருக்கோங்க. ஏன்னா கடல் எல்லாம் எரிக்க போறான், கடல் எல்லாம் எரிக்க போறான், கடல்ல கீழே ஸ்பீட தண்ணி போறான், அது வேகப்பட்டா இருந்துடுமா. இப்ப அந்த தண்ணீர் நரகத்தை கடல் தண்ணியை ஊட்ட நரகம் அடைஞ்சிடுமா? அழிய முடியாது, இன்னும் கொஞ்சம் வேகமா எரியும். அதை விட வேகமா எரியுதுன்னா இந்த டிவி சீரியலை பார்த்து அழுத்தது இருக்கு இல்லையா, அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், அது அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, அப்படி அந்த பாச போற இடத்துல அழுதிக்கல. இது எல்லாம் தான் பிடிச்சி வச்சுட்டான், ஊத்த போறான். இந்த ஒரு சொட்டு எப்படி அங்க அணைக்குதோ அதையும் நாங்கள் ஊட்டணும். இவ்வளவு அழுவுங்க அழுவுங்க. பலஸ்தீன்ல இப்படி அடிபடுறாங்களே, சோறு திங்க முடியல, நோக்கு திறக்க முடியல, திடீர்னு கொண்டு போய் மக்கள் சாப்பிடுக்கிறாங்களே, அதை நினைச்சு அழுவுங்க. அல்லாஹ் அதையும் கொண்டு வருவான். வேற சகோதரர்களுக்கு அப்படி செய்யறது. ஆனா அமல் செய்யறதுக்கு கொஞ்சம் ஆர்வப்படுங்க. அமல் நிறைய இருக்குது. அந்த அமலை செய்து அல்லாஹ்வுடைய வெற்றி பெற்ற கொடுத்தல் உங்களை மேலும் சேர்த்து அல்லாஹ் அருள் புரிவானாக. வாகனம் கவனம் சொல்லலாம்.